ரூ. 8,000 லட்சக்கணக்கான ரூபா வந்து நம்ம வந்து சம்பாதிக்கலாம். அது எப்படின்னு சொல்லி நம்ம வந்து போன வீடியோலேருந்து பார்த்தோம். இப்போ அதோட பார்ட் 2 வீடியோ. இது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போன வீடியோவில் பிளாகர் ஆப்பை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி போஸ்ட், அதாவது குக்கிங் மட்டும் இல்லை, எந்த ஒரு போஸ்ட்னாலும் இப்போ உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமோ அந்த ஃபீல்டில் உள்ள இதே வந்து போடலாம். இப்போ இன்ஜின் வந்து சரி பண்ணுறது எப்படி, இன்ஜினில் வரக்கூடிய ப்ராப்ளங்கள் என்ன, அதை பொறுத்தவரை அந்த மாதிரி போடலாம். உங்களுக்கு என்ன ஃபீல்டில் இருக்கிறீங்களோ தெரிஞ்சதே வந்து இதில் வந்து போடுங்க. அதுதான் உங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து குக்கிங் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பாருங்க, நேற்று வந்து போஸ்ட் போட சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 போஸ்ட், அதாவது குவாலிட்டினா என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு போஸ்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், அது தலைப்பு ஹெட்டிங் போட்டிருப்பாங்க, அதுக்கு கீழே ஒரு ஃபோட்டோ. இது ஃபோட்டோ வந்து காப்பிரைட், வேறு ஆளுக்குள்ள ஃபோட்டோ வந்து அப்படியே தூக்கி இங்கே வைக்கக்கூடாது. அதில் வந்து சின்ன மாறுதல்கள், அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இது பண்ணோம். இல்லைனா நீங்களே ஒரு குக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சா வர ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தேவையான பொருட்கள் நீ போட்டு என்னென்ன போட்டிருக்கு, செய்முறை நீ போட்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நிறைய வந்து என்னென்ன வேணுமோ அதை கொஞ்சம் விரிவாக வந்து போடுங்க. அதாவது இந்தியாவில் வந்து இந்த குழம்பு வந்து ரொம்ப பேர் பயன்படுத்துவாங்க. இது நோய்க்கு வந்து என்னென்ன குணப்படுத்தும், அந்த மாதிரி நிறைய என்னென்ன உண்டோ எல்லாமே தெரிஞ்ச மாதிரி போடுங்க. சிலவங்க பார்த்திங்கன்னா குக்கிங்கில் வந்து வீட்டில் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. அவங்க மட்டும் நல்ல தெளிவாக உங்கள் கைப்பட எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதில் போட்டிங்கன்னா ரொம்பவே எல்லாருக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து 3 போஸ்ட்டும் போட்டு 10-15 போஸ்ட் போட்டாச்சு. பிளாகரில் வந்து போஸ்டெல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம வெப்சைட்டை வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய இதுக்கு தகுதியானதை வந்து மாற்றணும். அது எப்படின்னு மாற்றலான்னு பார்க்கலாம். இதுக்காக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து குரோமை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. குரோம் வந்து ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிளாகருங்க வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாகர் வெப்சைட் வரும். அந்த பிளாகர் வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் உங்கள் இமெயிலை போட்டு இதை வந்து லாகின் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வந்து பண்ணியாச்சு. இதில் வந்து நீங்கள் போடக்கூடிய போஸ்ட் வந்து எவ்வளோ வியூஸ் இருக்குதுன்னு சொல்லி இதில் வந்து பார்க்கலாம். பாருங்கள், இதெல்லாம் வியூஸு. இதை வந்து முதல்ல வந்து நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டுக்கிட்டு அந்த போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எங்கே வந்து ஷேர் பண்ணணும்னா ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டரு, அந்த மாதிரி என்னென்ன வலைத்தளங்கள் இருக்கோ ஆன்லைனில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நிறைய வியூஸ் வரும். ட்ரெண்டிங்கான நியூஸ், அதாவது எஸ்இஓன்னு சொல்லுவாங்க, ட்ரெண்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதில் வந்து போட்டிங்கன்னா நல்லாவே வந்து அமௌண்ட் வந்து கிடைக்கும். இப்போ நாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட்டிங்ஸை வந்து கொஞ்சம் நிறைய சேஞ்ச் பண்ணணும். எப்படின்னு பார்த்துலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 கோடு இருக்கும். அந்த கோடு வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். செட்டிங்ஸ் வந்து போயிடுங்க. இதில் வந்து டைட்டில் இருக்கும். நம்ம என்ன டைட்டில் கொடுத்தோமோ, குக்கிங்னா தமிழ் சமையல், இல்லைனா வேறு ஏதாவது தலைப்பில் வந்து கொடுத்துடுங்க. நியூஸாக இருந்துச்சுன்னா நியூஸு, தமிழ் நியூஸு, தமிழ் பிளாகரு, அந்த மாதிரி எது வேணால் கொடுத்துடலாம். விளாக் சேனலாக இருந்தால் உங்கள் பேரை போட்டு விளாக்னு போட்டுடுங்க. டெஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குக்கிங்கா, இல்லைனா டெக் சேனலா, இல்லைனா ஃபுட் ரிவ்யூவா, அந்த மாதிரி என்ன தலைப்பு இருக்கோ அந்த தலைப்பை வந்து உள்ளே போட்டுங்க. மூவினா மூவி, அதாவது மூவி சம்மந்தமாக நீங்கள் வந்து வெப்சைட் வைக்கிறீங்கன்னா மூவி சம்மந்தமாக இதில் எழுதிடுங்க. பிளாகர் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மலாக இங்கிலீஷ்லேயே இருக்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட் இருக்கும். இது வந்து ஷோ வார்னிங் டு ரீடர், இது வந்து கண்டிப்பாக வந்து ஆன் பண்ணிடக்கூடாது. நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மோனிடேஷன் வந்து பணம் வந்து சம்பாதிக்க முடியாது. இதுதான் முக்கியமான ஒரு இது வந்து எப்போவுமே ஆஃப்லேயே இருக்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா விசிபிள் டு சர்ச் இன்ஜின் இருக்கும். இதை வந்து ஆன் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டோட பேர், இந்த இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் சமையல் வீடியோ .blogspot.comனு சொல்லி வெப்சைட் வந்து இந்த இது ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது அடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் டொமைன், அதாவது நம்ம நார்மலாக இந்த வெப்சைட்டு பாருங்கள். உங்கள் வெப்சைட் என்னன்னு சொன்னால் இப்படி சொல்கிறீங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ரீச் ஆகிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து food.tamil.comனு ஒரு வெப்சைட் வந்து வாங்கியிருக்கேன். இது எப்படி வாங்கணும்னு சொல்லி அடுத்த வீடியோ வந்து சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லேருந்து இந்த வெப்சைட் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக இது வந்து ஆன் பண்ணி வச்சுக்கணும். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆன் பண்ணி வச்சுடுங்க.
நார்மலாக ஹெச்டிடிபி எஸ்ன்னு போட்டு ஓப்பன் ஆகக்கூடிய சோர்ஸ் இதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தேவையில்லை, நம்ம நார்மலாக ஆன் பண்ணி வச்சுருங்க. அந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா மீட்டா டேக்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா எனபிள் சர்ச் டிஸ்கிரிப்ஷன், அதாவது இதில் என்ன டிஸ்கிரிப்ஷன் போடுறீங்களோ, இதில் என்ன எக்ஸாம்பிள் பாருங்கள், வில்லேஜ் குக்கிங் சேனல், ஃபுட்டு குக்கிங், ஹவு டு மேக், தமிழ் சமையல், அந்த மாதிரி போட்டிருக்கேன். அதாவது இது என்ன அப்படின்னா, கூகுளில் போய்ட்டு யாராவது எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பிரியாணி செய்வது எப்படி, அந்த மாதிரி யாராவது சர்ச் பண்ணுறாங்க, இல்லைனா குக்கிங் வீடியோஸ், இல்லைனா சமையல் செய்வது எப்படி, அந்த மாதிரி யாராவது கூகுளில் போய் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் இதில் என்ன தலை போடுறீங்களோ அதே வேர்டில் அவங்க சர்ச் பண்ணாங்கன்னா உங்கள் வெப்சைட்டில் உள்ள இது அவங்களுக்கு ஷோ ஆகும், பார்க்க முடியும். அதனால தான் இதில் என்ன கொடுக்குறீங்களோ கொடுத்துட்டு இதை எனபிள் பண்ணி வச்சுருங்க. மற்றதெல்லாம் நான் ரெண்டாவது சொல்லிடுறேன், இது கொஞ்சம் நிறைய லென்த்தாக போகும், இதை நம்ம ஸ்லோவாகவே பார்த்துக்கலாம். அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தீம் செட் பண்ணணும். இதான் பார்த்தீங்கன்னா தீம், இதுவே ரொம்ப முக்கியம்தான். இந்த தீம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காசு கொடுத்து நிறைய வாங்குவாங்க. ஆனால் ஃப்ரீயாகவும் ஆன்லைன்லேருந்து கிடைக்கும். அது எப்படின்னு பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு இதில் நான் பார்த்தீங்கன்னா தீம்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்காக போன வெப்சைட் பார்த்தீங்கன்னா newbloggerthemes.com, அந்த மாதிரி ஒரு வெப்சைட் போயிடுறேன். போயிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய தீம்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு என்ன மாடல் பிடிச்சிருக்கோ, உங்கள் சேனல் குக்கிங் சம்மந்தமாக உள்ள எப்படி இருக்கணுமோ பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட் இருக்கும். அந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் பார்த்தீங்கன்னா சிப் ஃபைல்னு சொல்லுவாங்க. அந்த சிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்டர் பண்ணணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சிப் எக்ஸ்ட்ராக்டர்னு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்ட போகிறேன். நீங்கள் லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் பண்ணுறீங்கன்னா அதிலே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். மொபைலில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும். என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். புரியாட்டாலுமே நான் பண்ணுற விதத்தை பார்த்து அப்படியே பண்ணிட்டு இருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி வீடியோ அப்கிரேட் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கொடுக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்க ஃபைல் எடுக்கும். எதெல்லாம் கிளிக் பண்ணணுமோ ஆக்சஸ் கொடுத்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு, ஓப்பன் பண்ணோம்னே பார்த்தீங்கன்னா கீழே என்னென்ன இது இருக்கோ எல்லாமே வந்துடும். இதான் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பிளாகர்னு சொல்லி டெம்ப்ளேட் இருக்குது. இதான் நம்ம இப்போ டெவலப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இதிலே வந்துடும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட்னு கீழே இருக்கும், அந்த எக்ஸ்ட்ராக்ட் கிளிக் பண்ணிடுங்க. நேம் பிளாகர் தீம்னு கொடுத்துருங்க. கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிளாகருக்கு போவோம். தீம்ஸில் போயிருக்கோம். தீம்ஸில் போயிட்டுங்கன்னா கஸ்டமைஸுக்குள்ள ஒரு அம்புகுறி இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ரீஸ்டோர்னு ஒன்று இருக்கும், ரீஸ்டோரை கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோடுன்னு கேட்கும், அப்லோடை கிளிக் பண்ணிடுங்க. அப்லோட் கிளிக் பண்ணால் உங்கள் இதில் ஃபைலில் இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல் எதில் இருக்குன்னு பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா XMLனு ஒரு இது இருக்குது, அதை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே கொடுத்துருங்க. ரீஸ்டோரிங் தீம்னு வருது, ரீஸ்டோர்டு தீம் ஓகேன்னு வந்துருச்சு. இப்போ நாம் வியூ பிளாக் கொடுத்து பாருங்கள். ஆப்ஷன் கொடுத்து வியூ பிளாக் கொடுத்தீங்கன்னா உங்கள் டெம்ப்ளேட் எப்படி உங்கள் இது மாறி இருக்குன்னு தெரிஞ்சிடும். பாருங்கள், இப்போ இப்படி மாறி இருக்குது.
இதே இது நம்ம கம்ப்யூட்டரில் பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம வெப்சைட்டை வந்து மாற்றிருக்கோம். அதான் உங்களுக்குன்னே இப்போ தனியாக ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து விளம்பரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்சென்ஸ்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். நிறைய யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆட்சென்ஸ் அக்கௌண்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கும். எதனால் அப்படின்னா யூடியூப்பில் வரக்கூடிய விளம்பரங்களுக்கு வந்து அவங்களுக்கு யூடியூப்பில் வந்து எப்படி சம்பாதிப்பாங்க அப்படின்னா இந்த ஆட்சென்ஸ் வழியாக தான் அந்த விளம்பரங்கள் வந்து யூடியூபுக்கு போகும். அதே மாதிரி தான் அந்த ஆட்சென்ஸ் வந்து விளம்பரத்தை வந்து இந்த வெப்சைட் வந்து கொடுக்கும். அடுத்த வீடியோவில் வந்து ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும். 2, 3 அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா 3மே வந்து அது வந்து கேன்சல் ஆகி போயிடும். அதனால் வந்து எந்த இமெயில் அட்ரஸில் இதெல்லாம் ஓப்பன் பண்ணீங்களோ அதே இமெயில் அட்ரஸ் தான் பிளாகர் வந்து ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ தீம்ஸ் வாங்கியிருப்போம்ல, அவங்களோட பேர் வந்து ஃப்ரண்டில் வந்து லோகோலாம் இருக்கும். அப்புறம் வந்து இதெல்லாம் எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். இதுக்காக நம்ம பிளாகர் வந்து போயிடலாம். பிளாகர் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டு அதில் வந்து லே அவுட்டுன்னு இருக்கும், பேஜுக்கு கீழே இருக்கும். இந்த லே அவுட் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து ஹெட்டர்னு இருக்கும். ஹெட்டரில் பார்த்தீங்கன்னா எடிட்னு ஆப்ஷன் இருக்கும். எடிட்டை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இது டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தீம்ஸு, இமேஜ், அந்த பிளாகரோட இமேஜ் இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் வந்து உங்கள் குக்கிங் சேனலாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃபுட் ஆர் தமிழ்னு சொல்லி ஒரு லோகோ மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்லோட் இமேஜ் ஃப்ரம் கம்ப்யூட்டர், அதாவது உங்கள் ஃபோனில் வச்சுக்கிட்டு இந்த அப்லோடு இமேஜ் ஃப்ரம் கம்ப்யூட்டர் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைலுக்கு வந்து போகும். அதில் வந்து நீங்கள் எதை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருங்க அதை கிளிக் பண்ணால் போதும். இதில் வந்து ஃபோட்டோ வந்து வந்துடும். அப்படி ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இதை வந்து ஓகே பண்ணிடுங்க. 600 பிக்சலில் வச்சிங்கன்னா இது வந்து ஒய்டுன்னு கொடுத்துட்டா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்றுமே ஃபோட்டோ வைக்கல. அது பாருங்கள் வெப்சைட்டில் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். அந்த ஃபோட்டோ பாருங்கள், அது வந்து ரிமூவ் ஆகிட்டு நம்ம சேனல் பேர் மட்டும் வந்திருக்கு. நீங்கள் ஃபோட்டோ இல்லை அப்படின்னா இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சேனல் பேர் மட்டுமே தமிழ் சமையல்னு இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்தந்த ஃபோட்டோ அது எல்லாமே அதில் தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த வெப்சைட் வந்து எப்படி வந்து டெவலப் பண்ணலான்னு தனி ஒரு வீடியோவே போடுறேன்.